வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னியை ரொம்ப வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சட்னி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1/2 கப் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு பக்கத்திலே இருந்து இந்த வேர்க்கடலையை நல்லா கருகிராமல் வறுத்துக்கணும். வேர்க்கடலை வறுபட்டு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற இந்த வேர்க்கடலை 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த வேர்க்கடலை கரெக்டாக வறுபட்டுச்சு. நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்ததுனால வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நான் வறுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா கடாயில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லைட்டாக அது சூடேற வரையும் வறுத்துக்கங்க. இப்போ இதை எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்தை நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதில் 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 பல் பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் புளி ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வறுபடட்டும். அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா நம்ம சேர்த்த மிளகாத்தூள்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு எல்லாமே வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் கொஞ்சமாக இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டோம்னா சட்னி நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைக்கணும். நான் 3/4 கப் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 3/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாச்சு. வேர்க்கடலை சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சட்னியை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அரை டீஸ்பூன் உளுந்து நல்ல பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். அடுத்து இதில் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு தாளிப்ப சட்னியில் சேர்த்துடலாம். இந்த டேஸ்டான வேர்க்கடலை சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.